ஹாய் ஆல். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இட்லி வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சிம்பிள் அப்புறம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அது கூட நான் வந்து பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஹேண்ட்ஃபுல்லாக வேர்க்கடலையை எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு தான் நான் இந்த பொட்டுக்கடலை கூட எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு, புளி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, சில பேர் இதுக்கு தேங்காய் கூட ஆட் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன். ஸோ இவ்வளோதான். அது சூடாறுனதுக்கப்புறம் நான் இதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டா சட்னி ரெடி ஆகிடும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு தோசை, இட்லினா ரொம்ப பிடிக்கும். இட்லியை விட எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நல்லா எண்ணெய் எல்லாம் ஊற்றி ரோஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வேற தோசை ஊற்றினா ரொம்ப மெலிசாக தான் ஊற்றுவேன். ஸோ அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.